அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் 1-to-1 சந்திப்பு நடத்தி வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்பு திமுக நிர்வாகி கண்ணீர் சிந்தியிருக்கிறார். 1-to-1 சந்திப்பின் போது திமுக ஒன்றிய செயலாளரின் தந்தையை செல்போனில் தொடர்பு கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நலம் விசாரித்தார். தனது தந்தையை செல்போனில் தொடர்பு கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நலம் விசாரித்ததை பார்த்து திமுக பிரமுகர் கண்ணீர் சிந்தியிருக்கிறார். ஹலோ, அவர் அழுகுறாரு, சீக்கிரம் வாங்க. நாளைக்கு உங்கள் மகன் உணர்ச்சி வசப்பட்டு அழுத்துட்டு இருக்காருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விவசாயம் தானா? சரி சரி சரியா, வணக்கம் வணக்கம். ஹலோ, நான் ஸ்டாலின் பேசுகிறேன். உங்கள் மகன் செயலாளர் இருக்கார், ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவகுமார் வந்திருக்காருங்க. பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஃபோட்டோ எடுத்துன்னு சொன்னீங்களாமே என் கூட. நாளைக்கு வரீங்களா அறிவாளத்துக்கு? நாளைக்கு சென்னைக்கு வர முடியுமா? கொஞ்சம் இருங்க, உங்கள் மகன் பேசுகிறாரு. மகன்கிட்ட கொடுக்குறேன், மகன்கிட்ட சிவகுமார்கிட்ட கொடுக்குறேன், பேசுங்க. ஏன் அழுகுறீங்க? தலைவி பேசினா ஐயோ, தலைவி பேசினா நாளைக்கு போட்டோ பிடிக்க வர சொல்லிட்டு இருப்பா. நாளைக்கு நீ நைட்டு இப்போ கிளம்பி பண்ணி சரி சரி சரி. ஹலோ, அவர் அழுகுறாரு, சீக்கிரம் வாங்க. நாளைக்கு உங்கள் மகன் உணர்ச்சி வசப்பட்டு அழுத்துட்டு இருக்காருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விவசாயம் தானா? சரி சரி சரியா, வணக்கம் வணக்கம். ஹலோ, இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுகவினுடைய தொகுதி நிர்வாகிகளிடம் சட்டமன்ற தொகுதி வாரியாக உடன்பிறப்பே வா என்ற தலைப்புல ஒருவருடன் ஒருவராக 1-to-1 சந்திப்பு முறையில சந்தித்து ஆலோசனை நடத்தி வருகிறார். மேலும் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அவர்கள் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கி வருகிறார். அந்த வகையில் இன்றைய தினம் ஆலங்குளம் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட ஆலங்குளம் வடக்கு ஒன்றியத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய சிவகுமார் என்பவருடன் தந்தை முதலமைச்சரிடம் பேசுவதற்காக விருப்பப்பட்டதாக அவர் 1-to-1 சந்திப்பின் போது முதலமைச்சரிடம் தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து முதலமைச்சர் அவர் தந்தைக்கு தொடர்பு கொண்டு பேசுவதற்கான சொல்லியிருக்கிறார். அதன் மூலமாக சிவகுமார் தனது தந்தைக்கு தொடர்பு கொண்டு முதலமைச்சரிடம் பேசுவதற்கு போனை கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் முதலமைச்சருடன் தன் தந்தை பேசுவதை நேரிலிருந்து பார்க்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் சிவகுமார் முதலமைச்சருடைய முன்னிலையிலேயே ஆனந்த கண்ணீரில் கண்களை நிற்கக்கூடிய அந்த காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. மேலும் திமுக என்பது பாரம்பரியமாக குடும்ப கட்சியாக நாங்கள் இருக்கிறோம். அந்த தந்தை இன்னும் திமுகவுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். திமுகவில் உறுப்பினராக இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில முதலமைச்சருடன் பேசுவதற்கு மிகுந்த ஆவலுடன் இருக்கிறார் என்று முதலமைச்சரிடம் தெற்கு ஒன்றிய ஆலங்குளம் தெற்கு ஒன்றியத்துடைய சிவகுமார் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில 1-to-1 சந்திப்பின் பொழுது முதலமைச்சர் போனில் அவர் தந்தையுடன் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். மேலும் அவருடன் நலம் விசாரித்ததுடன் அவர் மகன் தன் கண் முன்னாலே உணர்ச்சி வசப்பட்டு ஆனந்த கண்ணீர் வெடிப்பதை அவர் தந்தையிடம் கூறி முதலமைச்சரும் இந்த சந்திப்பின் பொழுது ஒரு உரையாடல் நிகழ்த்தியிருக்கிறார். தொடர்ந்து 1-to-1 சந்திப்பின் பொழுது பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன, பல்வேறு விவகாரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக குற்றம் செய்யக்கூடியவர்கள், திமுக தலைமை சொல்லக்கூடிய செயல்களை செய்யாதவர்கள், கட்சியுடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி செய்யக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதே போன்று மாவட்ட செயலாளர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. மண்டல பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள், அமைச்சர்களும் கூட அறிவுரைகளும் உத்தரவுகளும் பிறப்பிக்கப்படுகின்றன. இதுபோல் உடன்பிறப்பில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் இடம்பெறக்கூடிய சூழலில் தற்பொழுது நெகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வு நடந்திருப்பதாக திமுகவில் தெரிவிக்கப்படுகிறது. நன்றி மாணிக்கம், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.